ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸோராவோட ஹெர்பல் சோப். ஓகேவா? சோப் எப்படி பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணுறோம், எப்படி மேக் பண்ணுறோம், அது எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம், என்னென்ன ஃப்ளேவர்ஸில் நம்ம சோப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம், பியூட்டி டிப்ஸும் இதில் நிறைய ஆட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ரூட்ஸோராவுடைய ஹெர்பல் சோப் மேக்கிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஆக்சுவலாக ஆல்ரெடி ரூட்ஸோராவுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டும் இருக்குது, நல்ல ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. இது நிறைய கஸ்டமர்ஸ் இதை கேட்டு நம்ம இதை சேல் பண்ணிட்டும் இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூட்ஸோராவுடைய நலங்கு பவுடருமே இது குளியல் பொடினும் சொல்லுவாங்க, நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நலங்கு மாவு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஸ்கின்னை பிரைட்னஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்க ரேஷஸ் அண்டு இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்காக நான் உங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு தனி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹேர் ஆயிலுக்குமே நான் நிறைய தனி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெர்பல் சோப்ஸ். என்னென்ன ஃப்ளேவர் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸோரா ஹெர்பல்ஸில் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது குப்பமேனி இலையை ட்ரை பண்ணி அதுலேருந்து சோப்பு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது சாண்டல்வுட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போது வந்திருக்க ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா 4 ஃப்ளேவர்ஸில் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சாறு எடுத்து அதில் உருளைக்கிழங்கு சோப் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய நம்ம இப்போ மார்க்கெட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சோப் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்காக. அது என்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சஸ்டா சோப். ஸோ அதுவுமே நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. அடுத்தது சாண்டல்வுட் சோப்புமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலில் தான் பண்ணுறோம். 4th ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓன் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய நம்ம நலங்கு மாவை யூஸ் பண்ணி நலங்கு மாவு ஹெர்பல் சோப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதுக்காக நலங்கு மாவு, ஆல்ரெடி நீங்கள் நலங்கு மாவு பண்ணியிருக்கீங்க, எதுக்கு சோப்பும் பண்ணுறீங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ்லேருந்து வரோம். ஸோ அந்த டென்ஷன்ஸ்லேயே நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அந்த ரீசனுக்காக இதை தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு டைம் இருக்காது. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் இதை நம்ம சோப்பாகவே பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம என்னென்ன சோப் பண்ணுறோம், எப்படி மேக் பண்ணுறோம், என்னென்னலாம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் குட்டி பியூட்டி டிப்ஸுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.